டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கா? அப்போ ஒரு தடவை இந்த கொத்தவரங்காய் கிரேவி வச்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த கிரேவி வைப்பீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கொத்தவரங்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வாணலில் போட்டு கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு கொத்தவரங்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பூண்டு, தேங்காய் துருவல், சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் ஆயில் விட்டு தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து பொரிய விட்டு இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்குற சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கார தனியா மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு மூடி இதை ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். உப்பு புளி காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல கொத்தவரங்காய், அதை போட்டுக்கலாம். ஏற்கனவே இது வெந்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் கொத்தவரங்காய் கிரேவி ரெடி. நான் கொஞ்சம் திக்கு கிரேவியாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் செமி கிரேவியாக ரெடி பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.